கெட்ட வார்த்தை சொல்லி வளர்க்காதீங்க பிள்ளைகளை. வசை சொற்கள் குழந்தைகளின் ஆளுமை தன்மையை குறைக்கிறது. சைக்காலஜி. பிரபஞ்ச சக்தி ரொம்ப அற்புதமானது. எனக்கு தெரியல உங்க வீட்டுல ஏன் அந்த குழந்தை வந்து பிறந்திருக்குன்னு. என் வீட்டுல பிறந்திருக்கலாம்ல, அது ஏன் உங்க வீட்டுக்கு வந்து பிறந்திருக்கு? இயற்கை, இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்களையும் உங்கள் கணவனையும் உங்களையும் உங்கள் மனைவியையும் இந்த குழந்தைக்கான பொறுப்பாக தேர்ந்தெடுத்து இருக்கிறது என்பதனை மட்டும் நீங்கள் மனதில் நினைச்சுக்கிட்டு அந்த குழந்தையை அணுகுங்க. இனிமேல் 12 பேர் சீடர் கொண்ட ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் சீடர்களை திட்டிக்கிட்டே இருப்பாராம். 12 சீடரை வச்சுட்டு திட்டிக்கிட்டே இருப்பானா ஒரு குரு. அவர் ஒரு நாள் இமயமலைக்கு போயிட்டு வந்துட்டு 12 பேர்கிட்டையும் பவ்யமா நடந்துக்க ஆரம்பிச்சாராம். என்னன்னு கேட்டா, இமயமலையில ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது ராத்திரி சிவன் வந்திருக்கிறாரு கனவுல. என்ன தேடி ஏன்பா நீ இமயமலைக்கு வந்த? உன் 12 சீடர்ல ஒருத்தன் தான்ப்பா நானு. யாரையும் அதுக்கப்புறமா அவர் வந்து திட்டதே இல்லை. யார் சிவன்னே தெரியாது. எல்லோரிடத்திலும் பவ்யமாக நடந்து கொண்டார். இந்த பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொள்ளுங்க. நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இல்லனா இங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் வராது. இயற்கையை நம்புங்கள், இறைவனை நம்புங்கள் என்பதற்காக சொல்லுகிறேன்.